ஓகே, நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் சம். Obtain the equation of the circles with radius 5 cm and touching the x-axis at the origin in general form. ஆரம் 5 சென்டிமீட்டர் அலகுகள் உடையதும் x அச்சை ஆதி புள்ளியில் தொட்டு செல்வதுமான வட்டத்தின் சமன்பாட்டை தீர்க்க. ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தோடைய ஆரம் என்னென்னா 5 சென்டிமீட்டர். சரியா? x அச்சை ஆதி புள்ளியில் ஆர்ஜின் பாயிண்டில் டச் பண்ணதான். அப்போது நம்மளுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்குவோம், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இதோட ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் 5 சென்டிமீட்டர். சரியா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸை எங்கே தொடுது? ஆரிஜினில் தொடுதுன்னா இந்த இடத்துல தொடுது. ஸோ இந்த இடத்துல இருந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி இருந்து தான் அந்த ஆரம் வரையப்படணும், ரேடியஸ் வரையப்படணும். சரியா? ஒன்று வாய்ப்பு இப்படி இருக்குது, அப்படி இல்லைன்னா வாய்ப்பு இங்கேருந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கலாம். சரியா? ஸோ இங்கேருந்து 5 சென்டிமீட்டர்னால் வட்டம் இப்படி இருக்கும், இங்கே கீழே 5 சென்டிமீட்டராக இருந்தால் வட்டம் இப்படி இருக்கும். சரியா? ஓகே, இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்கும்? 0,5ன்னு இருக்கும். அதேமாதிரி இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்கும்? 0,-5ன்னு இருக்கும். ஏன்னா ஒய் ஆக்சிஸ் கீழே நெகட்டிவாக தானே இருக்கும், அதனால். சரி, ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. இப்போ சென்டர் வந்து நம்மளுக்கு 0,5 இருந்தால் ஃபஸ்ட் கேஸ் 1ன்னு போடுவோம். கேஸ் 1 சென்டர் வந்து 0,5 இருந்தால் சென்டர் பொதுவான எடுத்துக்குவோம், h,k அப்படின்னு எடுத்துக்குவோம். சென்டர் h,kன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன? x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ x - hோட வேல்யூ என்ன? 0 ப்ளஸ் y - kோட வேல்யூ வந்து 5, y - 5 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஓகே, இந்த x - 0 என்ன ஆகிடும்? x ஆயிரும். x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. a - b ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாம். ஸோ a இருக்க இடத்துல y இருக்குது, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். b இருக்க இடத்துல 5 இருக்குது, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 2ab அப்படின்னா -2 × 5 × 5. சரியா? அப்போ என்ன வரும்? -10 வரும். -10y ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர், இந்த -10y இருக்கும், இந்த +25 இருக்கு இல்லையா, இது ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது -25 மாறிடும். ஸோ அதுக்கு இது கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இதுவே கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா ரேடியஸோட வேல்யூ 5, சென்டரோட வேல்யூ 0,-5. இந்த இடத்துல இருந்தால் சர்க்கிள். கேஸ் 2 இது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது h, இது k அப்படி எடுத்துக்கோங்க. ஃபார்முலா என்ன? x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 0, x - 0 ஸ்கொயர் ப்ளஸ் y - kவோட வேல்யூ என்ன? -5. ஸோ -5 ஸ்கொயர் ஈக்குவல் டு r ஸ்கொயர் அப்படின்னா 5 ஸ்கொயர். ஸோ x - 0 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகிடும்? x ஸ்கொயராக மாறிடும். ப்ளஸ் y மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -to ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். சரியா? இந்த x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லையா? ஸோ a இடத்துல y இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் ப்ளஸ் b இருக்க இடத்துல 5 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் 25. 2abனா 2 × 5 × y, அதாவது 10y ஈக்குவல் டு 25. இந்த ப்ளஸ் 25 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது -25 மாறிடும். ஸோ அதுக்கு அது கேன்சல் பண்ணோம்னா 0 ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இங்கே என்ன கிடச்சிருக்கு? x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் -10y கிடச்சிருக்கு. இங்கே x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 10y கிடச்சிருக்கு. அதாவது நம்ம ரிசல்ட் எப்படி எழுதணும்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த ரெக்வயர்ட் சைட் தேவையான வட்டத்தின் சமன்பாடு x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் -10y ஈக்குவல் டு 0 இப்படி எழுதணும்.